குடிச்சா எல்லாம் சரியாயிருங்கய்யா. வேணாம் வேணாம். ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. ஐயா ஐயா மெதுவாயா. வாமா, இந்த தம்மா டாக்டர் வராரு. வணக்கம் டாக்டர். வாங்கம்மா. வணக்கம் டாக்டர். இதுதான் ஐயாவோட பொண்ணு. அவரோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டீங்களா? சார், அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியாது, நீங்களே சொல்லிடுங்க. உன் பேர் என்னம்மா? சத்யபிரியா டாக்டர். டாக்டர், எனிதிங் சீரியஸ்? பயப்பட ஒன்றும் இல்லைம்மா. ஃபியூச்சரில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் டாக்டர். உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா? டாக்டர், என்ன சொல்கிறீங்க? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. மாமா, அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க. அம்மா கிட்ட காலையில் பேசல கூட சந்தோஷமாக தானே பேசினாரு. டாக்டர், அவர் ஹெல்த்தியாக தானே இருக்காரு. சில பேர் உடம்புல என்ன பிரச்சனைனாலும் வெளியில் சொல்கிறது இல்லைம்மா. வீட்டில் பயப்படுறாங்களேன்னு மறைச்சிறாங்க. அந்த தப்பை தான் இப்போ உங்கள் அப்பாவும் செஞ்சுருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு இப்போ வந்திருக்கிறது 2வது அட்டாக். என்ன மேம் அதெல்லாம்? இது 2வது தடவைன்னு சொல்கிறாரு. ஏன் யாருக்கிட்டையும் சொல்லலை? அம்மாவுக்கு தெரிஞ்ச தாங்கிக்கவே மாட்டாங்க. மாமா, அவருக்கு ஒன்றுனா எப்படி மாமா? ரொம்ப பயமாக இருக்கு மாமா. படித்த பொண்ணு நீ எப்படி அழுதா எப்படிமா? தைரியமாரு. எங்கள் அப்பா எப்படி டாக்டர் இருக்காரு? எதுவும் பயப்படுற மாதிரி இல்லையே. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ப்ளீஸ். இனிமேல் அது உன் கையில் தாம்மா இருக்குது. டாக்டர், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இது வரைக்கும் எப்படியோம்மா, ஆனால் இனிமேல் அவரை எந்த விஷயத்துலையும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கணும். அவருக்கு நிறைய ஓய்வு தேவைப்படும். பிஸ்னஸ், ஃபேமிலின்னு ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் இருக்கலாம். அது கண்டினியூ ஆச்சுன்னா திரும்ப வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் இனிமேல் வந்தால் சிவியராக இருக்கும். அப்புறம் காப்பாற்றுறது கஷ்டமாயிருமா. ஃபஸ்ட் டைம் மறைச்சதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான் குடும்பத்துக்கு சொல்லாமல் மறைக்கிறதே தப்பு. அவரோட ஹெல்த் கண்டிஷன் தெரியாமல் நீங்கள் எப்படி அவரை பார்த்துப்பீங்க? மாமா, நீங்கள் கூடவே இருந்து எதுவும் சொல்லாமல் விட்டுட்டீங்கள. அவர் மேலே எந்த தப்பு இல்லைம்மா. இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருக்காரு. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைம்மா. எல்லாத்தையும் சொல்லாட்டினாலும் யார்ட்டையாவது ஒருத்தர் பொறுப்பானவங்கள்ட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? நான் சொல்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. குடும்பத்துலேயும் சரி, பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ்லேயும் சரி, உங்கள் அப்பாவுக்கு எந்த வித டென்ஷனும் வரக்கூடாது. சரிங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயத்துலையும் கவலைப்படக்கூடாது. சரிங்க டாக்டர். அவர் எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் ஆரோக்கியமாக இருப்பார். சரிங்க டாக்டர். அப்புறம் ரொட்டீன் செக்கப்புக்கு ரெகுலராக வந்துடணும். அப்புறம் ஒழுங்காக மெடிசன் எடுத்துக்கணும். அவருடைய ஆரோக்கியம் நீ உங்கள் கையில் தேம்மா. இனிமேல் எந்த ப்ராப்ளமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். நான் இப்போ அப்பாவை பார்க்கலாமா டாக்டர்? கண்டிப்பாக. ஆனால் அப்படி அழுதுட்டு இல்லை. அவருக்கு நம்ம தைரியத்தையும் கொடுக்கணும். அதைரியத்தை கொடுக்கக்கூடாது. அவருக்கு முன்னாடி அழாமல் போய் பாருங்கள். தேங்க்யூ டாக்டர். நாங்கள் இப்போ போய் அப்பாவை பார்க்குறோம் டாக்டர். சரிம்மா, போய் பாருங்கள். மாமா, அப்பாவுக்கு ஏற்கனவே அட்டாக் வந்ததை ஏன் மறைச்சிங்க? அப்பா அதே மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அவர் வார்த்தையை மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியல. மாமா, என்னை விடுங்க, அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்ல. அம்மா தாங்க மாட்டாங்கம்மா. நீ படித்த பொண்ணு, நீனே இப்படி அழுகிற. அம்மா எப்படிமா தாங்கிப்பாங்க? என்ன மாமா நீங்கள்? சரி வாங்க, அப்பாவை போய் பார்ப்போம். சத்யா, நீ இப்போ அப்பாவை பார்க்காம இருக்கிறதேம்மா நல்லது. என்ன மாமா சொல்கிறீங்க? நான் ஏன் அப்பாவை பார்க்கக்கூடாது? உன்னை நான் இங்கே ஆஸ்பத்திரிக்கு வர சொன்ன விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரியாதுமா. தெரிஞ்சால் அதுக்கும் டென்ஷன் ஆவார். எப்படி இருந்தாலும் இந்த 2 நாளையில் வீட்டுக்கு வந்துடுவார்லம்மா. மாமா, அப்பா இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கல, நான் எப்படி அப்பா பார்க்காம இருக்க முடியும்? சரி வாமா, நான் போய் அப்பாட்ட முதல்ல பேசுகிறேன். அவர் என்ன மனநிலையில் இருக்கிறான்னு பார்த்துட்டு அப்புறம் உன்னை வர சொல்கிறேன். சரிங்க மாமா. ஐயா, இப்போ எப்படிங்கய்யா இருக்கியா? பரவாயில்ல முருகேசா. ஆமாம், நீ இந்நேரம் எங்கே முருகேசா போன? ஐயா, டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. வேலைன்னு தெரிஞ்சு இந்த 2வது வாட்டி வந்திருக்கு. பொழைச்சி பண்ணா முருகேசா. ஐயா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இக்கட்டான நிலைமையை தாண்டியாச்சு. இன்னும் 2 நாளையில் வீட்டுக்கு போயிடலாம் டாக்டரே சொல்லிட்டாரு. தெரியும் முருகேசா. 3 பொண்ணுங்களையும் நல்லபடியாக ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கணும். அது வரைக்கும் எனக்கு சாவலாம் வராது முருகேசா. வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலை இல்லை, தவறி கூட சொல்லிடாத. ரொம்ப பதறி போயிடுவாங்க. சொல்லாமல் எப்படியா இருக்கிறது? நம்ம சத்யாம்மா கிட்ட மட்டுமாது முட்டாள்தனமா பேசாத முருகேசா. அவ சின்ன பொண்ணு, எப்படி தாங்கிப்பா? என் பொண்ணுங்களை எப்பவும் நான் சந்தோஷமா தான் பார்க்கணும். என் கஷ்டம், என் கவலை, என் நோய் நொடி எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது.
அவங்க எந்த காரணத்தை கொண்டும் எனக்காக கண்ணீர் வடிக்கிறத நான் பார்க்கவே கூடாது. நான் யாரு முருகேசா? எப்படிப்பட்ட கஷ்டமா இருக்கட்டும், 1000 அவமானமா இருக்கட்டும், எல்லாத்தையும் சுக்கு நூறா நொறுக்கி தூக்கி போட்டுட்டு வந்துடுவேன் முருகேசா. டாக்டரே சரியாயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை சொல்லி அவங்கள எதுக்கு வேதனைப்படுத்தணும் முருகேசா? இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டை போய் பார்க்க போகலாம்னு செண்பகத்திட்ட சொல்லியிருந்தேன். செண்பகம் வேற தயாராக இருப்பா. அதனால டாக்டர்கிட்ட சொல்லி உடனே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுப்பா. இல்லைங்கய்யா, 2 நாளாவது இங்கே இருந்துட்டு போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு முருகேசா. மாப்பிள்ளை வீட்டை பார்த்து சத்யா கல்யாணத்தை ஊரே மெச்சுற அளவுக்கு பண்ணணும். அவளுக்கு அப்புறம் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் ஓடி ஆடி வேலை பார்த்து சம்பாரிச்சா தானே முடியும். என்ன லைலா, இப்படி படுத்துக்கிட்டு இருக்க முடியாது முருகேசா. முதல்ல உங்கள் உடம்போட நிலைமை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்குங்கய்யா. இப்போவே டாக்டர் என்னென்னவோ சொல்கிறாங்க. உங்கள் உடம்பை வருத்திக்காம அவர் சொல்கிறபடி கொஞ்சம் ஓய்வு எடுங்கய்யா. ஓய்வு எடுக்கிறதா? நான் படுத்துக்கிட்டா வீட்டை யார் பார்க்குறது? எனக்கு உயிரை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. என் குடும்பமும் பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும். ஐயா, அதுக்கு முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும். எனக்கு என்ன குறைச்சல்? இதயத்தில் தானே பிரச்சனை. மனசு திடமாத்தானே இருக்கு. டாக்டருங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. முதல்ல பிள்ளை கட்டிட்டு வெளியில் போக ஏற்பாடு பண்ணு. இங்கே இருக்கவே கஷ்டமா இருக்கு. சரிங்க முருகேசா? என்னங்கய்யா? இங்கே நான் இருக்கிறது வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பாக சத்யாவுக்கு தெரியக்கூடாது. அவ கல்யாண பொண்ணு. அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரிங்கய்யா, நான் போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். மாமா போகலாம். மாமா, அப்பா கிட்ட பேசணும். அப்பா பேசுறதை கேட்டில்லம்மா, அப்புறம் எப்படி? வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா. எத்தனை நாளைக்கு மாமா மறைக்க முடியும்? அதுவும் அம்மா கிட்ட மறைக்கணும். அப்போ அது எப்படி மாமா சாத்தியமாகும்? வேற வழியே இல்லைம்மா. யாருக்கும் எதுவும் தெரியாமையும் மேற்கொண்டு அப்பாவுக்கு எதுவும் ஆகாமையும் நீந்தாம எல்லாத்தையும் பார்த்து சமாளிக்கணும். வாமா போகலாம். சத்யா, உங்ககிட்ட இன்னொரு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். என்ன மாமா? இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்பாவோட உடல்நலம் மட்டும் இல்லை, நம்ம நிதி நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, கண்ட இடத்துல வாங்கின கடனை, அதுக்கான வட்டியும், ஏகப்பட்ட நெருக்கடியோட நம்ம தொழில் போய்கிட்டு இருக்குமா. நமக்கு தோராயமாக எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளவு கடை இருக்கு, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுமா. ஒரு நாள் உங்ககிட்ட எல்லாத்தையும் வெள்ளாவரியா சொல்றேம்மா. ஏன் மாமா, அந்த ப்ரெஷர்ல தான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சா? ஆமாம்மா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன மாமா, சொல்லுங்க. சொல்றேம்மா, கேளு. கடன் கொடுத்தவங்க எல்லாருமே அப்பாவை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக அந்த குருமூர்த்தி வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டு போயிட்டேன். இப்படியே போனால் நிலைமை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா. உங்கள் அப்பா இதிலிருந்து எப்படி மீண்டு வர போறாருன்னே தெரியலம்மா. இவ்வளோ கடை இருந்திருக்கு, ஆனால் எந்த கஷ்டமும் தெரியாமல் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்பா. அந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசம் வச்சிருக்காருமா. தகுதிக்கு மீறி உங்களுக்காக நிறைய செலவு செஞ்சுருக்காரு. ஆனால் இதுக்கு மேலே கடை வாங்கி செலவு பண்ணால் ரொம்ப கஷ்டமா. அப்பா கிட்ட நீ நாது பேசி மேற்கொண்டு எதுவும் கடை வாங்காமல் பார்த்துக்கம்மா. இந்த கடன் அடைக்க என்ன வழி? அதுக்கு நீ தாம்மா ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லணும். மாமா, எனக்கு அப்பாவோட பிஸ்னஸ் பற்றி ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிடுவாருமா. பிஸ்னஸ்லாம் யாரையும் நம்பி விட மாட்டாருமா. ஆனால் குடும்பம் தொழில்னு மொத்த பாரமும் அப்பா மேலே விழக்கூடாது. கூடவே இருந்து அவருக்கு கஷ்டம் வராமல் நீ தாம்மா பார்த்துக்கணும். சரிம்மா, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ வந்தது உங்கள் அப்பாவுக்கு தெரியாது. யார் மூலியமாவது உங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமா. நீ கிளம்புமா. மாமா, அப்பாவை பத்திரமா பார்த்துக்குங்க. அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் தான் இருக்கல, நான் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன். நீ சீக்கிரமா கிளம்புமா, கிளம்பு. உடனே வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாரு. இன்னும் ஆளை காணா. என்னதே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே தெரியல. நேரம் வேற ஆகுது. அம்மா, இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா இன்னும் வரலையா? நானே உங்கள் அப்பா இன்னும் வரலன்னு டென்ஷனில் இருக்கேன். போ, உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை பண்ணி பாரு. அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காம்மா? சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்க ஃபோனுக்கு கால் பண்ணால் எப்படிம்மா லைன் கிடைக்கும்? உன்ன வாய்க்கு வாய் பேசி பழகிட்டேன். உனக்கு கொழுப்பு ரொம்ப தாண்டி ஏறி போச்சு. என்னை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கேல, அதனால தான் இன்னும் அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. அடியே, நான் இருக்க கோவத்தில் நீ வேற. பேசாமல் வாயை மூடிக்கிட்டே உள்ளே போ. அக்கா, அடியே, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமாச்சு.
எங்கிட்ட போய் அரட்டை அடிச்சிட்டு வரிய? அம்மா அடியே, ஃப்ரெண்டு உன்னை வீட்டுக்கு தாண்டி தானே போயிட்டு கேட்குறேன். வரேன். உங்கள் அப்பா மனசில் என்னதே நினச்சிக்கிட்டு இருக்காரோ தெரியல. தயாராயிரு, உடனே வரேன், மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு ஃபோன் பண்ணி சொன்னார். ஆனால் இன்ன வரைக்கும் ஆளை காணோம். ஃபோன் பண்ணி கேட்கலாம்னா ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீ ஏன் முருகேசனுக்கு ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்காருன்னு கேளு. அப்பானால இப்போ எங்கேயும் வர முடியாதுமா. அப்பானால இப்போ எங்கேயும் வர முடியாதுமா. வர முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஏன் நான் சொல்ல சொல்ல கேட்காம நான் உடனே வரேன் தயாராகிருன்னு அவர் தானே ஃபோன் பண்ணி சொன்னார். நான் என்ன வீட்டில் வேலை வெட்டி இல்லாமையா இருக்கிறேன்? எனக்கு வீட்டில் 1008 வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு பைத்தியக்காரி மாதிரி புடவையை மாற்றிக்கிட்டு அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் அங்கே என்னதே பண்ணிக்கிட்டு இருக்காரோ. எனக்கு என்னமோ அவர் வர வர பண்ணுறது விஷயம்லாம் சரியாக படலை. நீ காரை எடு. ஏன் இப்படிலாம் பண்ணுறியன்னு 2ல் 1 கேட்டு வந்துடலாம். அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. நான் சொல்றது எங்கடி அப்பா மக்கள்லாம் கேட்குறிய? தான் குடும்பம் கெட்டு போகணும்னு நான் ஏதாவது சொல்லுவேன்? நான் என்ன சொன்னாலும் நான் என்னமோ கெடுதலுக்கு சொல்கிற மாதிரியே உங்கள் அப்பா எதையும் கேட்க மாட்டார். அவசரப்பட்டு எதையாவது செய்ய வேண்டியது, அப்புறம் பிரச்சனை அது இதுன்னு எதுலையாவது மாட்டிக்க வேண்டியது. பொம்பளைங்க சொல்கிறதையும் கொஞ்சம் வீட்டில் கேட்கணுமா? என் மூளை என்னமோ களிமண்ணில் செஞ்ச மாதிரியும் உங்கள் அப்பா மூளை என்னமோ கம்ப்யூட்டரில் செஞ்ச மாதிரியும் தான் நான் யோசிக்கிறதுலாம் தப்பு, அவர் யோசிக்கிறது மட்டும்தான் சரின்னு அவர் நினைப்பார். இப்போ உங்கள் அப்பா வருவாரா மாட்டாரா? அப்பா வர 2 நாள் ஆகுமா? அவரே ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் தயாராகிருன்னு சொல்லுவாராம். அப்புறம் அவரே ஊருக்கு போயிட்டு வர 2 நாள் ஆகும்னு மகள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாராம். இதெல்லாம் எந்த ஊர் நியாயம்னே தெரியலடி. அம்மா ஏம்மா இப்படி படுத்துற? ஆமாண்டி, நான் ஏதாவது சொன்னால் அப்பா மக்களுக்கெல்லாம் படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒன்றும் அப்பா ஃபோன் பண்ணலை. அப்பா ஃபோனு சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சான். முருகேச மாமாதே ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நாங்களும் அப்பா வாங்கி தான் போய்கிட்டு இருக்கோம், வர 2 நாள் ஆகும்னு சொல்ல சொன்னாங்க. அதை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா எனக்கு மனசாரி இருக்கும்லடி. அம்மா யார்கிட்ட சொன்னாதே என்னம்மா? உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் ரெடியாக இருன்னு அப்பா ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் லாரி பிரேக் டவுன் ஆன விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சான். அதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்னு சொன்னது? மாப்பிள்ளை வீட்டுக்கு தானேம்மா, நேரம் வரும்போது பார்த்துக்கலாமா. போம்மா, போய் புடவையை மாற்றிக்கிட்டு வேலையை பாரு. எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற மரியாதை இவ்வளோ தானடி. அவர் நிற்க சொன்னால் நிற்கணும், உட்கார சொன்னால் உட்காரணும், எல்லாமே அவர் வச்சதே சட்டம். வீட்டில் ஒருத்தி புடவை கட்டிட்டு தயாராக இருப்பாளே, அவளுக்கு ஒரு ஃபோனை பண்ணி சொல்லுவோம்னு நினைப்பு வந்துச்சு அந்த ஆளுக்கு. அம்மா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது எப்படிம்மா பேச முடியும்? நீ என்னடி, நீனும் அவர் சொல்கிறதெல்லாம் நியாயம்னு அவர் பக்கம் தானடி பேசுவ. இந்த வீட்டில் எனக்குன்னு என்ன மரியாதை இருக்கு? நான் சொன்னால் யாராவது கேட்குறீங்களா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் என்னை ஒரு மனுஷியாக கூட உங்கள் அப்பா மதிச்சதில்லை. எந்த விஷயமும் செய்கிறதுக்கு முன்னாடி இதை இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு எதையும் என்கிட்ட கலந்து பேசுகிறதும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாருன்னு ஒரு மண்ணு எனக்கு தெரியாது. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டால் அது ஏன் பிரச்சனை அப்படின்னு ஒரே வார்த்தையில் என் வாயை அடைச்சிடுவார். வீட்டில் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கும் அறிவு இருக்கும், அவளையும் அனுசரித்து பேசணும், அவளுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் கலந்து பேசணும்னு என்னைக்காவது நினச்சிருக்காரு அந்த ஆள். சமையல் ஆரம்பித்து போட்டுக்கிற துணி முதக்கடியும் அவர் சொல்கிறபடி தான் நான் செய்யணும். அம்மா எதுக்குமா அதெல்லாம் விடுமா. நான் படுற வேதனை உனக்கு என்னடி தெரிய போகுது? இந்த குடும்பத்தோட ஆணி வேற எங்கள் அப்பா தான். இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே எங்கள் அப்பா தான். அவர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அவர் முழுசாக குணமாகி நல்லபடியாக வீடு திரும்பணும். அப்பா நிறைய கடன் பட்டிருக்காரு, பிஸ்னஸை சரியாக போகலைங்கிறாங்க. கடன் அடைச்சி நல்லபடியாக பிஸ்னஸையும் நடத்தணும். அதுக்கான அறிவையும் தெளிவையும் எனக்கு நீங்கள் தான் கொடுக்கணும். எந்த மன கஷ்டமும் இல்லாமல் அப்பா 100 வயசு வரை நல்லா இருந்து எங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். கடவுளே, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன். அப்பத்தா என்னடி தங்கம் வா. அப்பத்தா அன்னைக்கு அவங்க வந்தாங்க பார்த்தாங்க, அப்பாட்ட பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே தகவல் சொல்லலையே.
யாரை சொல்ற நீ? ஓ, மாப்பிள்ளையோட அம்மாவையா? ஆமாப்பா. நாங்கள் என்னடிமா பண்ணுறது? அந்த அம்மா யோசித்து நல்ல முடிவாக சொல்லுங்க, மேற்கொண்டு பேசலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்கள் அப்பேந்தே எந்த முடிவும் சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமாம், மாப்பிள்ளை பையன் உனக்கு பூனைக்குன்னு ஏதாவது பண்ணினானா? இல்லையே அப்பத்தா. அவன் பண்ணாட்டினா என்ன, நீ பண்ணி பேசு. நானா? ஆமாம், நீந்தே பேசணும். நீ தானே எப்போ அவனை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்க. ஃபோனை போட்டு அம்மா நல்லா இருக்காங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, மழை தண்ணி பெஞ்சிச்சா, அப்படியே என்ன வீட்டில் பேசுகிறாங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு அரச வருஷத்தில் பேசி விசாரி. அப்போ தானே நம்மளை விவரம் தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபோன் பண்ணேன்னா தப்பாக நினச்சிக்க மாட்டாரா? இதில் தப்பாக நினைக்க என்னடி இருக்கு? முன்ன பின்ன ஆனாலும் அவன் தான் உன் புருஷன்னு நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். உங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டா போதும், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். எனக்கும் ஃபோன் பண்ணி பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எப்படி பேசுறது? கூச்சமாக இருக்கே அப்பதா. அட கடவுளே, நீ படித்த பொண்ணு எவ்வளோ தைரியமாகவும் தடமாகவும் இருக்கணும். ஏண்டி ஃபோன் பண்ணுறதுக்கே கூச்சப்படுறியே? இப்படி இருந்தால் எப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த போகிற? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் சமாளிச்சிருவேன் பார்த்தா. இப்போ ஃபோன் பண்ணவா? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஃபோன் பண்ணி பேசுறதெல்லாம் தப்பு. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவேன். என்ன பார்த்தா விளையாடுறியா? நீ தான் ஃபோனை பண்ணுன்னு இப்போ பண்ண வேணாங்கிற. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது இடியம்மா. நீ ஏன் போய் ஃபோன் பண்ணு, பேசு. குழப்பாதா பார்த்தா. இப்போ என்னதான் என்ன பண்ண சொல்ற? எனக்கு தெரியாம நீயே போய் ஃபோன் பண்ணி பேசு. அப்போ ஃபோன் நம்பரு? ரொம்ப கஷ்டம் தாண்டி அம்மா. மாப்பிள்ள ஃபோட்டோ உனக்கிட்ட தானே இருக்கு. அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நீ பார்க்கலையா? ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா திரும்பி பார்க்க மறந்துட்டே பார்த்தா. சரி, நான் போய் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அடியே, உங்கள் அப்பே பார்த்துட போகிறாண்டி. இந்தாங்க 2 லட்ச ரூபா லாஸு. என்னோட டிசிஷன் எதுவும் இல்லாமல் எதையும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்குல்ல. எத்தனை தடவை தான் உங்கள்கிட்ட சொல்கிறது? சாரி மேடம், கார்த்திக் சார் சொன்னதுனால தான் மேடம். என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? இப்போ 2 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வெரி சாரி மேடம். இந்தாங்க பிடிங்க. இனிமேலாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை பாருங்க. கண்டிப்பாக மேடம். ஹலோ அத்தை, நான் சத்யா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா அத்தை? யார் நீ? அத்தை, நான் சத்யா, பூங்குடி கிராமத்துலேருந்து. ஓ, நீயாம்மா. நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன். என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. உங்கள் அப்பா அம்மா பாட்டிலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. பாட்டி இந்தா பக்கத்தில் தான் இருக்காங்க, பேசுகிறீங்களா அத்தை? இல்லைம்மா, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். என்ன விஷயமாம்மா ஃபோன் பண்ண? அப்பா ஏதாவது சொல்ல சொன்னாரா? இல்லை அத்தை, நானாத்தே உங்கள்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணினேன். அத்தை, அவர் எப்படி இருக்காரு? யாரை கேட்குற? அவர் தான் அத்தை, உங்கள் சன் கார்த்திக். ஓ, நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காட்டினா நான் அவர்கிட்ட பேசலாமா? கார்த்திக் பிஸ்னஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருக்காம்மா, அவன்கிட்ட இப்போ பேச முடியாது. சரிங்க அத்தை, அவர் வந்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறீங்களா? சத்யா, தப்பாக எடுத்துக்காத. அவனுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவெல்லாம் பண்ணாத. இப்போ கம்பெனியில் ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறோம். அதை முடிக்கிற வரைக்கும் அவனோட கவனம் செதறக்கூடாது, புரிஞ்சதா? சாரிங்க அத்தை. பரவாயில்லம்மா, நான் உங்கள் அப்பா அம்மாவை விசாரிச்சதா சொல்லு. முடிஞ்சால் உங்கள் அப்பாவை ஃபோன் பண்ணி பேச சொல்லு. வேலை இருக்குமா? ஃபோனை வச்சிடவா? சரிங்க அத்தை. கேட்ட வரதட்சணைக்கு இன்னும் பதில் வரல. ஆனால் பொண்ணுக்கிட்ட இருந்து மட்டும் ஃபோன் வந்துருச்சு. கார்த்திக், இதோ வரேம்மா. என்னன்னு சொன்னாங்க அந்த அம்மா? போ அப்பத்தா. அத்தைக்கு நான் ஃபோன் பண்ணதே பிடிக்கல. அவர் ஏதோ பிஸ்னஸில் கவனம் செலுத்தணுமா, அதனால ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் சரியான காரணமாக படலை. நிச்சயதார்த்தம் முடியலை, அதுக்கு முன்னாடி பழக வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. தனியாக வந்து பொண்ணு பார்க்குற அளவுக்கு அவர் மாடனாக இருக்காரு. அத்தையே இப்படி இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதடி செல்லம். நிச்சயதார்த்தம் முடியட்டும், நீ எப்போ வேணாலும் அப்புறம் ஃபோனில் பேசலாம். அவன் தான் உனக்கு புருஷன்னு முடிவாயிருச்சு இல்லை? அப்புறம் இப்போ பேசினான்னா அப்புறம் பேசினான்னா? கூப்பிட்டீங்களாம்மா? ஆமாம் கார்த்திக், தாஸ் கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். அம்மா, அவன் நியூ கஸ்டமர்.
2,00,000 ரூபா லாஸ் பண்ணி எந்த புது கஸ்டமரையும் பிடிக்க வேணாம். இன்னொரு விஷயம், இனிமே என்னைய கேட்காம எந்த ஆர்டரையும் எடுக்காத. நீ கம்பெனிக்கு கிளம்பு, நான் வர லேட் ஆகும். ஹலோ, கார்த்திக் ஹியர். கார்த்திக், நான் சத்யா பேசுகிறேன். ஏய் சத்யா, வாட் இஸ் சர்ப்ரைஸ்? நீங்களே ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க? வீட்டில் அப்பா அம்மா தங்கச்சியெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க கார்த்திக். நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். ஷார், எங்கேன்னு சொல்லுங்கள். வீட்டுக்கே வரச்சனால நோ அப்செக்ஷன். இல்லை வீட்டுக்கெல்லாம் வேண்டாம். உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். இஸ் இட்? நீங்கள் என்ன விட ஸ்பீடாக இருக்கீங்க. எங்கே மீட் பண்ணலாம் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கோயம்புத்தூருக்கு வரீங்களா? இல்லை கோயம்புத்தூருக்கெல்லாம் வரலங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே மீட் பண்ணலாம். சத்யா, இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாம். சரி, ஆனால் வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க கார்த்திக். ஷூர், வரையில் கால் பண்ணிவிட்டு வரேன். பாய். பாய் கார்த்திக். முருகேஷா, எனக்கு செண்பகத்தை நினச்சாத்தே மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. மாப்பிள்ளை வீடு பார்க்க போகலாம், தயாராக இருன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து படுத்துட்டேன். என்ன ஏதுன்னு ஒரு தகவல் கூட சொல்லலைன்னா பதறிடுவா. அவள்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்க முடியுமான்னு பாரு. நெஞ்சு வலி, ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன்னு அதே பிரச்சனை. நான் சத்யா பாப்பாட்ட எல்லா விவரம் சொல்லிட்டேனே ஐயா. என்னது, ஹார்ட் அட்டாக்னு சத்யாட்ட சொல்லிட்டியா? ஐயா 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 நான் அப்படி சொல்லுவேண்ணா? அப்பாடி, இப்போதான் நிம்மதியாக இருக்குது. நானும் அப்பாவும் வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறோம், வர 2 நாள் ஆகும்னா அம்மாட்ட சொல்லுங்கன்னு சத்யா பாப்பாட்ட சொல்லிட்டீங்கயா. நல்ல விஷயம் பண்ண முருகேசா. நான் பேசியிருந்தா முடியாமத்தே இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. பொண்ணுங்களை விட்டுட்டு இங்கே இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு நாள் தானே சமாளிப்போம் முருகேசா. அந்த குருமூர்த்தி 2 நாளையில் பணம் வரணும்னு நம்மள்கிட்ட மிரட்டிட்டு போயிருக்கானே. அந்த குருமூர்த்தியை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கய்யா. அவர் பணத்தை செட்டில் பண்ண நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். பெரிய தொகையாச்சேப்பா. இருக்கட்டும்ங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். உடம்பு குணமாகிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் யோசிக்காமல் இருங்க. எனக்கு அது போதும். அகலை களை வச்சுட்டேன், ஏதாவது பண்ணி சமாளிச்சு தானே ஆகணும் முருகேசா. அந்த ஃபோன் எடுவே, தேவராஜுக்கு ஃபோன் பண்ணணும். என்னங்கய்யா, யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னீங்க? சரி, அதை எடியா சொல்கிறேன். இப்போ ஃபோன் பண்ணால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமியா? அது இல்லையா, மாப்பிள்ளை வீடு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து படுத்திருக்கேனே, இது ரொம்ப அவசகுணமாக தெரியுது. எனக்கு மனசுக்கும் தப்பாக தோணுது. முதல்ல தேவராஜ் அனுப்பி வீட்டை பார்த்துட்டு வர சொல்லுவான். என்னங்கய்யா, அவரே நீங்கள் பொண்ணு கொடுக்கலைங்கிற வருத்தத்தில் இருப்பார். அவரை போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு போக சொன்னால் நல்லா இருக்குமா? என் பொண்ணுங்க மேலே எனக்கு இருக்க அதே அக்கறை தேவராஜுக்கும் இருக்குது. இப்போ நான் நிம்மதியாக இருக்கணுமா வேண்டாமா? சரி இருங்க, என் ஃபோனையே தரேன், அதிலே ஃபோன் பண்ணி பேசுங்க. அம்மா ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்கன்னு உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்தாங்க ஐயா, ரிங் போகுது. ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ ஜரோஜா, நான் சிதம்பரம் பேசுகிறேம்மா. நீங்களா? வரவே இல்லைன்னு ஆயிப்போச்சு. நீங்கள் எதுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? ஃபோனை வைங்க. ஐயா, இதுக்கு தேயா சொன்னேன், நீங்கள் கேட்கல. யார் ஜரோஜா ஃபோனில்? உங்கள் மானங்கட்ட மாமாதே. யார், சிதம்பரம் மாமாவா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்கே தான் தெரிஞ்சவளா இருந்தால் அப்படி பேசுவியா? எதுக்கு அங்கே மானங்கட்டு வந்தது பார்த்தாதா இங்கேயும் மானங்கட்ட போறீங்களா? எடை போகிறது ஏன் மானம் தானே, ஃபோனை கொடு. அதுதானே, உங்களை எவ்வளோதான் அசிங்கப்படுத்தினாலும் புத்தி வராதே. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? எங்களை கேவலப்படுத்தினது சந்தோஷமா? இனிமே எப்போ கேவலப்படுத்த போறீங்க? அப்படி இழுச்சுக்கிட்டே கேளுங்க. கொஞ்சம் தொடங்காமல் போறியா? இந்தாங்க பிடிங்க. போங்கிட்டு போகிறேன். இந்த அசிங்கத்தை நான் ஏன் நின்று பார்க்கணும்? ஹலோ மாமா, நான் தேவராஜ் பேசுகிறேன். ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் தேவராஜ், சரோஜா திட்டிட்டு வச்சிருச்சு. அவள் இன்னும் கோவமாத்தே மாமா இருக்கா. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா மாமா? எல்லோரும் நல்லா இருக்காங்க தேவராஜ். பொண்ணு கொடுக்கலைங்கிற கோவத்தில் நீயும் ஃபோன் பண்ண மாட்டியான்னு நினச்சிட்டேன். என்ன மாமா அப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் தான் அன்றைக்கே சொன்னேனே, உண்மைதான். இருந்தாலும் உரிமை உள்ளவங்களுக்கு இல்லைன்னு சொன்னது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. மாமா, உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் நானும் உங்களை மாதிரி தான் யோசிச்சிருப்பேன். மாமா, நீங்கள் பொண்ணு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி, காலம் பூரா நம்ம உறவு நீடிச்சு இருக்கும். என் தங்கச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கனே, அது ஒன்றும் பத்தாத நம்ம உறவு நீடிச்சு நிற்கிறதுக்கு நீ இப்படி மனசு விட்டு பேசுறது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது தேவராஜ். உங்கள் குணம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்படி தான் பேசுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். அதை விடுங்க, உங்கள் குரல் ஏன் மாமா ஒரு மாதிரி இருக்குது? உடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கு என்ன, நான் நல்லாத்தே இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தே தேவராஜ் ஃபோன் பண்ணேன். அப்படியே ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலாம்தே ஃபோன் பண்ணேன். தேவராஜ், எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த விஷயத்தை பண்ணி தந்தேன்னா நல்லாயிருக்கும். என்ன மாமா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய? என்னன்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம். நம்ம சத்யாவை பொண்ணு பார்க்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்திருந்தாரு. வீட்டுக்கு ஒரே பையன், சொந்தமாக கம்பெனி வச்சிருக்காரு. அம்மா மட்டும்தான், வசதியான குடும்பம். மாப்பிள்ளை பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உடனே பேசி முடிச்சிட வேண்டியதானே? இந்த முடிவோட தான் நானும் செண்பகமும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலான்னு இருந்தோம். எனக்கு இப்போ போக முடியாத சூழ்நிலை. மாப்பிள்ளை வீடு கோயம்புத்தூர்ல இருக்கு. நீ போய் பார்த்துட்டு வந்துடுறியா தேவராஜே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஆனால் நீங்கள் வராமல் நான் மட்டும் போனால் நல்லா இருக்காதே. போகலான்னு முடிவு பண்ணிட்டு பாதிலே நிற்கிறது மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. யார் போனா என்ன, நீ நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தானே.
போய் பாரு, சத்யாவுக்கு இந்த இடம் சரிப்பட்டு வருமானு பாரு. சரிங்க மாமா, நான் போய் பார்க்குறேன். மாப்பிளைக்கு சத்யாவை பிடிச்சிருக்கலாம் மாமா. பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னே சொன்னார். மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாகவே பண்ணுவோன்னு சொல்லிடு. சரிங்க மாமா, சொல்லிடுறேன். நீ போய் முதல்ல மாப்பிள்ளைட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வா. அந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற விஷயத்தை நேரில் பேசிக்கலாம். மாப்பிள்ளையோட பேர் கார்த்திக், அவரோட ஃபோன் நம்பர் சொல்கிறேன், கேட்டுக்க. சரிங்க மாமா, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். சரிப்பா, இதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன், வச்சுருட்டா? சரிங்க மாமா. நீ இந்த உறவே வேணாம்னு சொல்லிட்டேல, அப்புறம் ஏன் விசாரிக்கிற? போனம்மா, நான் எந்த பக்கம் போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னதே. இப்போ சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சத்யாவுக்கு கோயம்புத்தூரில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னார். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மான ரோசம் கிடையாதா? பொண்ணு கேட்டு போனவங்களாம் மனச்சாட்சி இல்லாமல் விரட்டியிருக்க அந்த ஆள் சொல்கிறேங்கிறதுக்காண்டி அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லை? நீ என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் பொண்ணுக்கு தாய் மாமங்கிற முறையில் நான் என் கடமையை செய்யத்தான் போகிறேன். எங்களுக்குலாம் உசு பேத்தி பகையை வளர்க்கலாம்னு கனவு காணாத. போ, வெந்நீர் எடுத்து போய் குளிக்கணும். நீ எத்தனை மாப்பிள்ளை வீடு பார்த்தாலும் ஏன் சாகும் சும்மா விடாதியா? அவள் போகிற இடத்துல எப்படி நிம்மதியாக வாழ்றன்னு நானும் பார்க்குறேன். என்னம்மா சத்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கக்கா. படிப்பெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டியா? படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. நான் இங்கே தான் இருப்பேன். அப்பா உனக்கு மாப்பிள்ளை வைக்கிறாருன்னு கேள்விப்பட்டா. மாப்பிள்ளை நல்லா அழகாக இருக்காரா? அதெல்லாம் நல்லா அழகாக இருக்காரு. பாப்பா கொஞ்சம் வேலை இருக்குது. சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. நீ வாமா. ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? இப்போ நல்லா இருக்காருமா. சரி, போன காரியம் என்னமாச்சு? இன்னைக்கு பணத்தை செட்டில் பண்ணிடலாம்ல? அதெல்லாம் செட்டில் பண்ணிடலாமாம்மா. ஆனால் நான் பணமாக கொண்டு வரல, நகையாக கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா சொல்கிற? ஆமாம் மாமா, லட்சக்கணக்கில் கடை வாங்குறதுக்கு எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. எனக்குன்னு வாங்கின நகை லாக்கரில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாமா, அதில் 100 பவுனுக்கு மேலே இருக்குது. இதை அடகு வச்சு அந்த கடனை அடைச்சிருங்க. வேண்டாம்மா, இது அப்பா உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. முதல்ல அவருடைய நகை அவர் கஷ்டத்துக்கு உதவட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். இல்லைம்மா, நகையை அடகு வச்சோம்னு தெரிஞ்சா அப்பா ரொம்ப பதறிடுவார். இதை நீ லாக்கர்லேயே வச்சிருமா. வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். அவசரத்துக்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது. அப்பாவுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அவரோட பிரச்சனை தீரணும். இதை வச்சு கடன் அடைக்க யோசிக்காதீங்க மாமா. என்னால் முடியும்னா நான் உங்ககிட்ட கேட்டுக்கவே மாட்டேமா. ஊரை சுற்றி கடை வாங்கியாச்சு, எனக்கு வேறு வழி தெரியாமத்தேன் ஏதாவது முயற்சி பண்ணுமான்னு உங்ககிட்ட கேட்டேன். மாமா, நகை தானே, எப்போ வேணாலும் மீட்டுக்கலாம். குருமூர்த்தி தவிர வேறு யாராவது இருந்தால் சமாளிச்சிருப்பேம்மா. அவன் ரொம்ப மோசமானவன். சொன்ன டயத்தில் பணத்தை கொடுக்காட்டினா அவன் ரொம்ப அசிங்கப்படுத்திடுவான். அதுக்கு பயந்து தான் உனக்கிட்ட பணம் கேட்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆமாம், நீ உங்கள் அம்மாட்ட எதுவும் சொல்லலையேம்மா? இவளை கடை இருக்குன்னு தெரிஞ்சா அம்மா தாங்கிக்கவே மாட்டாங்க, நொறுங்கி போயிடுவாங்க. அப்பா வாங்கின கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடணும் மாமா. அடைச்சிடலாமா? தொழில் நல்லபடியாக நடந்தால் 1 வருஷத்துல அந்த கடனையும் எல்லாம் அடைச்சிடலாம். ஆனால் ஒன்று, இதுக்கு மேலே உங்கள் அப்பா யார்கிட்ட ஒத்த பைசா கடை வாங்கக்கூடாது. உண்மைதே மாமா, அவர்கிட்ட நேரம் கிடைக்கல, நான் பேசுகிறேன். இப்போ கூட இதை வாங்க எனக்கு மனசு வரலம்மா. மாமா, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. அப்பாவோட நிம்மதியை விட எனக்கு இந்த நகையெல்லாம் பெருசு இல்லை. எல்லாத்தையும் விட எனக்கு முக்கியம் அப்பா. எங்கள் அப்பா யார் முன்னாடியும் எதுக்காகவும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. வாஸ்தவம் தேம்மா. இது என்ன மாமா, அவர் நல்லபடியாக தைரியமாக இருந்தால் இதுக்கு மேலே 10 மடங்கு எங்களுக்கு வாங்கி தருவார் மாமா. அவர் எங்கள் மேலே வச்சிருக்க பாசத்தை ஒப்பிட்டா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாமா. இதை வச்சு முதல்ல கடன் அடைங்க மாமா. இவ்வளோ தூரம் தைரியமாக துணிச்சலாக பேசுகிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. கடன் தானே, ஓடி ஆடி சம்பாரிச்சு அடைச்சிடலாம், கவலையை விடு. நீங்கள் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமா, நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. சரிம்மா, நான் வரேன். அக்கா, கொஞ்சம் வாக்கா. என்ன தம்பி? இங்கே வாக்கா சொல்கிறேன். என்ன தம்பி அவசரமாக கூப்பிட்டிய? என்ன விஷயம் தம்பி, சொல்லுங்க. சத்யாவோட மாமா நம்ம வீட்டுக்கு வராரு. மாமாவா, அப்பாவா? மாமா தான்க்கா. அவங்க அப்பானால வர முடியலையா, அதனால அவங்க மாமாவை வீட்டை பார்த்துட்டு அம்மா பார்த்துட்டு பேசிட்டு வர சொல்லியிருக்காரு. அதனால அவங்க மாமா வராரு. வீடெல்லாம் நீட்டாக வச்சிருக்கீங்களக்கா? அதெல்லாம் எல்லாம் நீட்டாக தான் தம்பி இருக்கு. சரிக்கா, நீ போய் வேலையை பாரு. சரி தம்பி. அம்மா, என்னப்பா கார்த்திக் இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்க? சத்யாவோட மாமா வீட்டுக்கு வராராம்மா. யார் சத்யா? யார் அப்பா மாமா? அம்மா, நான் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தல சத்யா, நீங்கள் கூட போய் பேசி விட்டு வந்தீங்களே, பூங்குடிக்கிறாம்மா. ஓ, அவங்களா? ஆமாம்மா. அவங்க அப்பாவில் அம்மாலும் தான் வரலாம்னு நினச்சாங்களாம். ஏதோ அவசர வேலை அவங்க அப்பாவுக்கு வந்துச்சான், அதுதான் வர முடியலையா. அதனால நல்ல காரியத்தை தள்ளி போட வேணாமேன்னு அவங்க மாமாவை அனுப்பிச்சி வச்சுருக்காங்களாம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க மாமா எனக்கு ஃபோன் பண்ணாருமா. சரி, அவங்க எனக்கிட்ட இல்லை சொல்லியிருக்கணும், உனக்கிட்ட என்ன சின்ன பையன்கிட்ட பேச்சு? அது வந்துமா, அன்றைக்கி நான் வரையில் என் கார்டை தான் கொடுத்துட்டு வந்தேன், அதனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்.
அவங்க சைடு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு போலம்மா. அதே அவங்க வர முடியாத சூழ்நிலையிலையும் இன்னொருத்தரை அனுப்பியிருக்காங்க. சரி, அவங்க மாமா வராருல, நான் பேசிக்கிறேன். இதை நீ என்கிட்ட ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே, ஏன் வேலைக்கு எடுத்துக்கிட்டு வந்த? அவர் நம்ம வீட்டுக்கு வரப்ப நானும் வீட்டில் இருந்தால் பெட்டர்னு தோணுச்சுமா, அதே வந்தேம்மா. சாரிம்மா. பரவாயில்ல, அதான் வந்துட்டியே, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேம்மா. போ. வணக்கம்மா. வணக்கம், வாங்க. நான் சத்யாவோட மாமா. தெரியும். என்ன உங்களுக்கு தெரியுங்களா? இல்லை, சத்யாவோட அப்பா என் மச்சான் கோவிலில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? மாமா என்னை பற்றி சொல்லியிருக்காங்களா? வாங்க, வந்து உட்காருங்க. இந்தாங்கம்மா, இதில் கொஞ்சம் பழமும் ஸ்வீட்ஸும் இருக்குது, வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எதுக்குங்க? வீட்டுக்கு வரையில் வெறுங்கையோட வரக்கூடாதுங்க, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். வாங்கிக்கோங்க. நீங்கள் உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம் வந்திருக்கீங்க? ஹலோ, என்னடா சத்யாவை பார்க்க போறேன்னு சொன்ன? கிளம்பலையா? இந்த கிளம்பிட்டேன்டா, சத்யாவை மீட் பண்ணியே ஆகணும். இந்த வந்துடுறேன். பொண்ணுக்கு தாய்மாமங்கிற முறையில் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரே பையன், வசதிக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. எங்கள் கம்பெனியோட மொத்த நிர்வாகத்தையும் என் பையன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷங்க. உங்களை பற்றி என்கிட்ட மாமா நிறைய சொல்லியிருக்காருங்க. உங்கள் குடும்பத்தை மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைய பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் பெருமையை தான் பேசிக்கிட்டே இருக்காரு எங்கள் மாமா. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃபாக இருக்கேன். ஃபேமிலியோட இங்கே கோவையில் தான் இருக்கேன். அப்படியா? இவன் தான் என் பையன், நீங்கள் பார்க்க வந்த மாப்பிள்ளை. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. அம்மா, நான் இவர்கிட்ட ஃபோன்லேயே பேசிட்டேன். மாமா சொன்னாருங்க, இவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும்னு. துருன்னு இருக்கார்ல. சார், நீங்கள் கொஞ்சம் அம்மாட்ட பேசிக்கிட்டுங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது வெளியில், நான் போயிட்டு வரேன். கார்த்திக், இரு, அப்புறம் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குமா. அவர் உன்னை தான் பார்க்க வந்திருக்காரு. நீ வேலை இருக்குன்னு வெளியில் கிளம்புனா உன்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாரா? வீட்டெல்லாம் சுற்றி காமி, அவர்கிட்ட பேசு, அப்போ தானே அவர் உன்னை பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஓகேம்மா, வாங்க சார், வீட்டை சுற்றி பார்க்கலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். பார்த்த வரைக்குமே வீடு அரண்மனை மாதிரி கட்டியிருக்கீங்க. எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுமா? தம்பி, நீங்கள் எங்கேயோ கிளம்பணும்னு சொன்னீங்களா, கிளம்புங்க. இல்லை சார், அம்மா சொல்லிட்டாங்க, உங்கள் வார்த்தையை மீற முடியாது. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா மேலே பேசலாம். உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு வீட்டில் அவங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்தை நடத்திடலாம்ங்கிற நினைப்பில் தான் நான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் பொண்ணோட அப்பா கிட்ட, கார்த்திக், அம்மா உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, கிளம்புப்பா. ஒரு 2 நிமிட்ஸ் இருந்துட்டு போறேம்மா. இல்லைப்பா, நீ கிளம்பு. ஓகே சார், டேக் கேர். ஹலோ, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கிளம்புனியா இல்லையா? சத்யாவை மீட் பண்ண போறேன்னு சொல்லி மறந்துட்டியா? இன்னும் 15 நிமிட்ஸில் வந்துடுவேண்டா. வரதட்சணை சம்மந்தமா என்னோட எதிர்பார்ப்பு என்னங்கிறத அதெல்லாம் மாமா என்கிட்ட சொல்லிட்டாருங்க. நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலே செய்யலாம்னு சொல்லிட்டாரு. ஓ, அப்படியா? பொண்ணுங்களுக்காக மாமா செலவழிக்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டார். உங்கள் சம்மதத்தை மட்டும் வாங்கிட்டு வர சொன்னார். அவரே நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் சம்மதம்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு முழு சம்மதந்தே. வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் பண்ணுங்கிற நிலைமையில நாங்கள் இல்லை. நான் இல்லாதவங்களை கேட்டு வேதனைப்படுத்தவும் மாட்டேன். நல்லா சீரோட வந்தால் அது என் மருமகளுக்கு தானே பெருமை. உங்கள் வாயாலே எங்கள் வீட்டு பொண்ணை மருமகன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மாமா கிட்ட சொல்லி மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேச சொல்கிறேன். மேற்கொண்டு பேச என்னங்க இருக்குது? நல்ல நாளாக பார்த்து நிச்சயத்தை பண்ணிக்கிறலாம், உடனே கல்யாணத்தை வச்சுக்கிறலாம். அவர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க. என் தங்கச்சி மகளுக்கு நல்ல இடம் கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் கிளம்புறேங்க. இருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். என் மருமகளை கல்யாணம் பண்ணி வந்துட்டா நான் இங்கே வந்துட்டு போயிட்டு தானே இருக்க போகிறேன், அப்போ சாப்பிட்டுக்கலாம். நான் கிளம்புறேங்க. சரி, வாங்க. உண்மையாலுமே நீங்கள் இரும்பு மனுஷன்தான் சிதம்பரம். 2 அட்டாக்லையும் நீங்கள் மன உறுதியோடு இருந்து போராடிச்சு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஜெயிச்சது நான் இல்லை டாக்டர், நான் உயிரோடு இருந்து செய்ய வேண்டிய கடமை தான் என்னை காப்பாற்றிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட், மருந்து, மாத்திரை எதையும் என்னை சேர்த்து காப்பாற்றிருக்கு. எப்போவும் என்னை போல் டாக்டர்களை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. இனிமேலாவது உங்கள் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
என்கிட்ட கேட்டால் நீங்கள் சம்பாதிச்ச வரைக்கும் போதும்னு பொறுப்பை மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஓய்வு எடுக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓய்வா? 3 பொண்ணுங்களை பெற்ற அப்பனால நிம்மதியாக தூங்க கூட முடியாது டாக்டர். மூத்த பொண்ணு இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். மற்ற 2 பொண்ணுங்களையும் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும். இனி நாளையெல்லாம் ஓய்வை பற்றி யோசிக்கவே முடியாது டாக்டர். இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. பொண்ணுங்களை நல்லபடியாக வாழ வைக்க வேணும்னு நினைக்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதே சமயம் அவங்க மேலே காட்டுற அன்பு மாதிரியும் உங்கள் உடம்பு மேலேயும் அக்கறை எடுத்துக்கணும். சத்தான உணவு, போதுமான ஓய்வு, நல்ல தூக்கம், இது 3 உங்கள் உடம்புக்கு ரொம்ப அவசியம். நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மெடிசன்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்துக்கோங்க. மந்த்லி செக்கப்புக்கு அவசியம் வந்துடணும். ஓகே? சரி டாக்டர். ஐயா, அவங்க மச்சனை லைனில் இருக்காரு. ஹலோ மாமா, நான் தான் தேவராஜ் பேசுகிறேன். சொல்லு தேவராஜ். மாப்பிள்ளை வீட்டை பார்த்தியா தேவராஜ்? மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன். இந்த இடம் நம்ம சத்யாவுக்கு ஏற்ற இடமா? வீட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மாமா. வீடை அது பேலஸ் மாட்டி கட்டியிருக்காங்க. அதுவும் மாப்பிள்ளையோட அம்மா அவங்கள பற்றி சொல்லவே வேண்டாம். அப்படி ஒரு குணம். சிரிச்ச முகத்தோட அன்பாக பேசுகிறாங்க. சண்டைக்காரி குடும்பக்காரின்னு இல்லாமல் அன்பான மாமியார் கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் சத்யா ரொம்ப கொடுத்து வச்சவ. ரொம்ப சந்தோஷம் தேவராஜ். மாப்பிள்ளை எப்படி? நம்ம சத்யாவுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை சொந்தத்தில் அந்நியம்னு எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான். நல்லா படிச்சிருக்காரு, சொந்தமாக கம்பெனி நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு, தன்மையாக பேசுகிறாரு, எல்லாத்துக்கும் மேலே வீட்டுக்கு அடக்கமான பிள்ளையாக இருக்காரு. இந்த காலத்தில் வீட்டுக்கு அடங்கின பிள்ளையாக இருக்கிறது பெரிய விஷயம். இப்படி ஒரு மாப்பிள்ளை வேறு எங்கேயாவது நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் கிடைப்பானா? அப்போ நம்பி பொண்ணை கொடுக்கலாங்கிற? கண்டிப்பாக. வசதியான குடும்பம், நல்ல மாமியார், பொறுப்பான மாப்பிள்ளை. கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவங்க சத்யாவை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம சுஜாதாவுக்கு இப்படி ஒரு இடம் கிடைக்குமான்ட்டு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு இடம் கிடைச்சா நான் கண்ணை முடிக்கிட்டு சுஜாதாவை கட்டி கொடுத்துருவேன். அவள் அழகுக்கும் அறிவுக்கும் இப்படி ஒரு இடம் கிடைக்கணும் தான் நான் நேரம் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளையோட அம்மா வேற என்ன சொன்னாங்க? சத்யாவை ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போச்சான். பிடிச்சி போச்சா? அவங்க இன்னும் சத்யாவை நேரில் பார்க்கலையே. ஃபோட்டோ உள்ளதுக்கு பார்த்துருப்பாங்க அவளை. அப்புறம் சீர்சனத்தை பற்றி ஏதாவது விசாரிச்சாங்களா? அதை பற்றி கேட்காம இருப்பாங்களா? நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாகவே பண்ணுவோம், அதை பற்றி பேசாதீங்கன்னே சொல்லிட்டேன். பண்ணிடலாம்ல? கண்டிப்பாக. நம்ம சத்யாவுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறோம்? சத்யாவை மருமகளை ஏற்றுக்க மனப்பூர்வமாக சம்மதம் சொல்லிட்டாங்க அந்த அம்மா. ரொம்ப சந்தோஷம் தேவராஜ். நல்ல செய்தி சொல்லியிருக்க. நல்ல நாள் பார்த்து பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிருவாங்க. நீங்கள் எதுக்கு தயாராகவே இருங்க. சொல்லிட்டேல, சமாச்சிடுவோம். சத்யாவை கொடுக்க போகிற இடம் நல்ல இடம். நம்பி பொண்ணை கொடுக்கலாம்னு செண்பத்திட்டையும் சொல்லிடுங்க. அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. கண்டிப்பாக. எனக்காக மெனக்கிட்டு மாப்பிள்ளைகிட்ட போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. என்னங்க மாமா எனக்கு போய் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உன் மகனுக்கு நான் சத்யாவை கேட்டு கொடுக்கல. இதே வேற யாரும்னா? நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். என் பையனை விட இப்போ பார்த்துருக்க பையன் தான் சத்யாவுக்கு ஏற்ற ஜோடி. இங்கே எங்கள் வீட்டை விட அந்த வீட்டில் தான் சத்யா சந்தோஷமாக இருப்பா. சத்யாவை பொண்ணு கேட்டு வந்ததுக்காக நான் தான் வருத்தப்படணும். நீங்கள் பொண்ணு தரலைன்னு சொன்னதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. சத்யா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சரி தேவராஜ். சரிங்க மாமா, நான் வச்சிடுறேன். சரோஜா, காஃபி கேட்டுனே என்னாச்சு? உங்களை மாதிரி சூடு சொரணம் இல்லாமல் நாரி போச்சு. கல்யாண வயசில் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அவனை வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தனை ஓகோன்னு பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அம்மா, எனக்கு அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. என் ரேஞ்சுக்கு சத்யா கொஞ்சம் ஓவர் தான். அப்பா, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. அம்மா, இந்த விஷயத்தில் அண்ணனே வருத்தப்படலை. அவன் ரேஞ்சு என்னன்னு அவனுக்கு தெரியாதா? நீ ஏம்மா டென்ஷன் ஆகுற? நல்லா சொல்லுமா, உன் பேராசை பிடிச்ச அம்மாவுக்கு. டேய் சும்மா இருடா, நானே டென்ஷனில் இருக்கேன். மற்றவங்க ஜாலிக்காக இப்படி வந்து காத்து கிடக்கிறது இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. டேய் வெறுப்பேத்தாம இருடா. எல்லாம் நண்பனுக்காகத்தாண்டா. ஏய் சத்யா வராடா. வாவ், அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. கார்த்திக், நீ கொடுத்து வச்சோண்டா. ஹாய் சத்யா. ஹாய் கார்த்திக். சாரி லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாங்களும் இப்போ தான் வந்தோம். ஹீ இஸ் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் பாஸ்கர்.
நான் இவங்கிட்ட பாஸாக ஒர்க் பண்ணுறேன். டேய், நீ மேனேஜர்னே சொல்கிற, நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஹாய் சத்யா, எப்படி இருக்கீங்க? ஃபைன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். சரி, நோ அப்செக்ஷன், நோ ஃபீலிங்ஸ், நோ ஃபீலிங்ஸ். கரடி காரில் வெயிட் பண்ணுது, சிவபூஜை சிறப்பாக நடக்கணும். சரியா? வா சத்யா, நீ என்கிட்ட பர்சனலாக தனியாக ஏதோ பேச வந்திருக்க. ஆனால் நீ என்ன பேச வந்திருக்கேன்னு என்னால் கெஸ் பண்ண முடியுது. உன்னை மாதிரி சத்யா, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பயே எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சி போச்சு. ஆனால் நீ என்னை தனியாக மீட் பண்ண வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தரை பிடிச்சி போய் உள்ளே ஒரு ஃபீல் வந்துட்டாலே அவங்கள பார்க்கணும் போல தோணுதில்ல? என்ன சொல்கிறது, ஏதாவது ரீசன் சொல்லி அவங்கள நேரில் பார்க்க ஃபோனில் பேச ட்ரை பண்ணுவோம். நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அவங்க வீட்டில் ஏதாவது நினச்சிப்பாங்களோன்னு தான் ஃபோன் பண்ணலை. ஆனால் நீயே எனக்கு ஃபோன் பண்ணதும் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். கார்த்திக், நான் சொல்ல வந்தது நீ எதுவும் சொல்ல வேணாம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கார்த்திக், என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சி போயோ இந்த கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும்னோ ஆசைப்பட்டோ நான் இங்கே வரல. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இதை சொல்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். ஐம் சாரி கார்த்திக், எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிட்டு பின்னாடி ஏமாந்துடக்கூடாது. இப்போவே ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. ஆர் யூ கிரேசி? கல்யாணத்தை நிறுத்தணுமா? மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டா மேற்கொண்டு எதுவுமே நடக்காது. ஆனால் நான் அப்படி சொல்லி உங்களை அவமானப்படுத்த நினைக்கல. பொண்ணை பிடிக்கல நீங்களே சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. சரி சத்யா, இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்து சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சரியான ரீசன் சொல்ல முடியுமோ என்னால்? இங்கே பாரு, நான் வீட்டுக்கு வந்தப்போ உங்கள் எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு, ஏன் உனக்கே பிடிச்சிருந்துச்சு. எங்கள் சைடு அம்மாளுக்கும் ஓகே, எனக்கும் ஓகே. இப்போ போய் கல்யாணம் வேணாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னால் என்னால் புரிஞ்சுக்க முடியல. சில விஷயத்தை ஓப்பனாக சொல்ல முடியாது கார்த்திக். நீ சொல்லாட்டினா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். உன்னை என் ஒய்ஃபாக நினச்சி நான் ஹனிமூன் வரைக்கும் யோசிச்சு வச்சுருக்கேன். நீ இப்படி அசால்ட்டாக வந்து கல்யாணம் வேணாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிற. எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது சத்யா. உண்மையிலே என்னாச்சு, ஏன் வேணாங்கிற? எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லு சத்யா. எங்கள் வீட்டோட சூழ்நிலை இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை கார்த்திக். சமாளிக்க முடியாத அளவுக்கு அப்பாவுக்கு நிறைய கடன். அப்பாவுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வேறு வந்துடுச்சு. என்ன சொல்கிற சத்யா? ஆமாம், அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அப்பாவுக்கு அது செகண்ட் அட்டாக் கார்த்தி. இனிமேல் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் தாங்கிக்க முடியாது. அவருக்கு எந்த விதமான மென்டல் பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என் கல்யாணம் அவருக்கு ஒரு சுமையாக மாறிடக்கூடாது. அதனால தான் நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறேன். ஐ ஆம் ரியலி சாரி சத்யா. உங்கள் அப்பாவை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எத்தனை லட்சம் செலவானாலும் பொண்ணுங்களோட சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைப்பாரு. அப்படிப்பட்டவர் இப்போ ரிலாக்ஸ் சத்யா. அப்பா நல்லா இனிமேல் பழையபடி ஒர்க் பண்ண முடியாது. கார்த்திக் அவரோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நான் குடும்பத்தை பார்த்துக்கணும். என் கல்யாணத்துக்காக அப்பா 100 சவர நகை சேர்த்து வச்சுருந்தாரு. அந்த நகையை அடை வச்சு தான் இப்போ ஒரு கடன் அடைச்சிருக்கோம். மீதி கடனுக்கு என்ன பண்ணுறது, மேற்கொண்டு கல்யாண செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? உன் குடும்பத்துக்கு நீ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்லை சத்யா. அதை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட பண்ணலாமே. ஏன் வேலை முடிஞ்சிச்சுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் புருஷ வீட்டுக்கு போயிட்டேன்னா என் குடும்பத்தையும் அப்பாவோட பிஸ்னஸையும் யார் பார்த்துப்பா கார்த்திக்? இங்கே பார் சத்யா, நீ உன் குடும்பத்து மேலேயும் உங்கள் அப்பா மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியுது. என்னால் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த பாசத்தை காட்டுறதுக்கு கல்யாணத்தை நிறுத்துறதா ஒரே வழின்னு டிசைட் பண்ண பாரு, அதுதான் தப்புங்கிறேன். அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியலை சத்யா. நீ சொன்ன மாதிரி எனக்கு இந்த சத்யாங்கிற பொண்ணை பிடிக்கல, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு வீட்டில் தெரியப்படுத்திடுறேன். அதை மட்டும் உங்கள் அப்பானால தாங்கிக்க முடியுமா?